லெமூரியா விஞ்ஞானத்தின் மிக பெரும் வளர்ச்சியை கண்டு கொண்டிருந்தது. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் அடுத்த நடவடிக்கையாய் விஸ்வா வாயுவை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற நிலை வந்தபோதுதான் லெமூரியா கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. விஸ்வா வாயு என்பது ஆன்மாக்களை மறைக்கக்கூடிய ஒரு வாயு. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் போல் பூமியில் கலக்கப்பட்டிருக்கும் ஒரு வாயு. அது விலகும் போதுதான் வெள்ளையான ஒரு முத்தை கண்டோம் என்று ஆங்காங்கே மனிதர்கள் கூறுவது. சரி, விஷயத்திற்கு வருவோம். பிரணவாவையே உறிஞ்சிக் கொண்டு வானில் மிதக்கும் விஞ்ஞானிகள், பறக்கும் தட்டுகளில் யோகமாய் தீராத அளவில் அரைத்துக் கொண்ட ஆக்சிஜன், கடவுளுக்கு நிகரான ரோபோட்டுகள், இப்படி எல்லாம் வாழ்ந்துவிட்ட மனிதர்கள் தானே இருந்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்து போனதை அழிந்து விட்டனர். எப்படியே இருக்கிறதா? செயல்பாடுகள் இல்லாமல் போய்விட்டதா? தயாரித்த வெடிகுண்டுகள் எங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்றன? அவையெல்லாம் வெடித்தால் அதிலிருந்து கிளம்பும் உஷ்ணத்திற்கு ஆர்டிக், அண்டார்டிகா பனிப்பிரதேசங்கள் மைக்ரோ வினாடிகளில் உருகி அடுத்த செகண்டில் பூமியே கடலில் மூழ்க போகும் அபாயம் இருக்கிறது. சரி, மின்சார கம்பிகள் செயலிழந்து விட்டனவா? இல்லையா? லெமூரியா மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று விஞ்ஞான புரட்சியில் இருக்கும் நாடுகளுக்கே தெரியாது. பின் எப்படி அவர்களால் ஆபத்து பற்றி உணர முடியும்? முக்கிய குறிப்பு: நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி நீரால் மூழ்க வேண்டும் என்று இறைவனால் எழுதப்பட்டு விட்டது.